தமிழ்நாடு பாஜகவுடைய முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலை சமீபத்துல அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவரையும் சந்தித்து சில விஷயங்கள் பேசியிருக்காரு. தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து விலகினவங்க மீண்டும் அதுல இணையணும், அப்பதான் வலிமையாக இருந்து திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு அந்த முயற்சிகளை முன்னெடுத்துட்டு இருக்காரு. இதுல ஒரு உள்கணக்கும் இருக்கு. என்னன்னா, ஒரு பக்கம் திரு எடப்பாடி, இன்னொரு பக்கம் திரு நயினார், ரெண்டு பேரால தான் இந்த கூட்டணி உடைஞ்சது. ஏன்னா திரு டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், ரெண்டு தரப்புமே இவங்கள டார்கெட் பண்றாங்க. இப்ப அண்ணாமலை அவருடைய முயற்சியால இந்த வலிமையான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் அமைஞ்சதுன்னா அது அவருடைய மைலேஜை கிராஃபை எகிர வைக்கும். டெல்லியுடைய குட் புக்ல இன்னும் இடம் பிடிப்பாரு, இமேஜும் அதிகரிக்கும் அப்படின்னு பல்வேறு கணக்குகள் இருக்கு. அதே நேரத்துல அண்ணாமலை அவருக்கு சேலம் பூலாம்பட்டியில முன்னாள் அமைச்சரான மறைந்த திரு வீரபாண்டியர் அவருடைய சொந்த ஊரு. அங்கேயே திரு அண்ணாமலைக்கு தனியா ரசிகர் நற்பணி மன்றம் திறந்திருக்காங்க. ஒரு சினிமாக்காரர் அல்லாத ஒருத்தருக்கு அடுத்து தனிக்கட்சி தொடங்க போறாரா அப்படின்னா ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருக்கு. அதை ஒட்டி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டப்பவும் தனிக்கட்சி தொடங்கினா சொல்றேன் அப்படின்னு ரொம்ப கூலா வேடிக்கையா பதில் கொடுத்து அதை மறுத்துட்டு போயிருக்காரு. ஆனாலும் இல்லைங்க, எந்த காலத்திலும் தொடங்க மாட்டோம், நான் ஆயுள் முழுக்க பாஜக தான் அப்படின்னு அண்ணாமலை அடிச்சு பேசியிருக்கணும். அப்படி அவர் பேச மாட்டேங்கிறாரு. தனக்குன்னு தனியாக ஒரு கூட்டத்தை சேர்த்தணும், தன்னையே ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு வழக்கம் போல திரு நயினார் நாகேந்திரன் அவங்களுடைய தரப்பு, அவங்க டீம் டெல்லிக்கும் இதை கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. பாஜகக்குள்ளாரையும் ஏராளமான நெருக்கடிகள்.